நண்பா, நாம் எப்பவுமே ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும், அடுத்தவனை தோக்கடிக்கிறதுக்காக விளையாடக்கூடாது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி பட்டணத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா. அவர்தான் எங்களுடைய அமித்ஷா. உங்களுடைய ஆட்சியை வீட்டு கம்பக்கூடிய ஷா. ராத்திரியில விளக்க பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன இப்பதான் பாக்குறேன். ஆம்பள போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கின்றார். படிச்ச முட்டால 1ஆம் நம்பர் படிச்ச தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரும், தனி மெஜாரிட்டியில வருவோம், தமிழக மக்கள் ஏத்துக்குவாங்க. ஒரு சமுதாயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள். பாஜகவால் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களே இந்துக்கள் தான். புதிதாக 18 டோல்கேட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வருது பாஜக. அதோட சேர்த்து 90 டோல்கேட் ஆக போகுது. ஒரே நாள் நைட்டு 8 மணிக்கு வந்து மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் 500 ரூபாய் 1000 நோட்டு செல்லாது என்று சொன்ன பொழுது செத்து போனவங்கள முக்கால்வாசி பேர் ஹிந்து தானே. நீட்டு தேர்வுனால செத்து போயிட்டு இருக்கிற முக்கால்வாசி பிள்ளைங்க ஹிந்து பிள்ளைங்க தானே. இப்ப இதெல்லாம் ஹிந்துவா இல்லையா? கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஐயா ஏத்தி விட்டாரு மோடி ஐயா. அதுல பாதிக்கப்படுறவங்கள 90 விழுக்காட்டினர் ஹிந்துக்கள் தானே. சூரியன் வரும், அதை சுட்டரிக்கும் என்று நினைத்து இவ்வளவு பெரிய பந்தலை நாங்கள் போட்டோம். ஆனால் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார் என்று சொன்னால் சூரியனே மறைந்து போயிடுச்சு. இந்த சூரியனே இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். இது ஏன்டா எனக்கு முன்னாடியே சொல்லல? பகல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். நீ டேப் ரெக்கார்ட வேணா எட்டி உதைக்கலாம், ஆனா என்னோட ரெக்கார்டை உன்னால உடைக்கவே முடியாது. ஆனால் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்திலே சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? To kill DMK crooning. To kill DMK crooning. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காட்டி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? யார் அந்த சாயில் திமுக முதலமைச்சர் கேட்கிறார், ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். நான் அவர்களுக்கு மேடை வாயிலாக பதில் சொல்லுவேன். ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த ஷா. நோ ப்ராப்ளம். நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா. சோரி முடிச்ச மொன்னா நாயி. எப்பொழுதுமே திமுக ஷானாலே ஒரு பயம். 1976 கே ஷா இருந்தார், அன்னைக்கு ஆட்சி கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை காட்டாலே அப்படி திமுக ஷாக் அடிக்கும். இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள், கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள், திமுக தோல்வி பயத்தில் உளறி கொண்டிருக்கிறார்கள். நீ இப்ப பேசிக்கிட்டு பேச்சு அத பாராட்டி பெரிய படிச்ச அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல். இன்னைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. வந்துட்டாயா வந்துட்டாயா. I am so sad and put in there. What problem? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணியை சார்ந்த யாராக இருந்தாலும் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏன் நாங்கள் இந்த கூட்டணியில் ஒட்டி கொண்டிருக்கிறோம் என்றால் மதவாத பாரதிய ஜனதா கட்சி வந்துவிடும் என்பதால். எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ கரெக்டா சொல்றீங்க? நெட்ல பார்த்தோம் சாமி. ஏது இந்த குருவி பிடிப்பாங்களா அந்த நெட்டா? இன்டர்நெட்ல. சங்கிகள் வந்து விடுவார்கள் என்பதால். கரெக்டா கண்டுபிடிச்சாயா? நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் இந்த மதுரை சங்கம் வளர்த்த தமிழ், சங்க தமிழ் வளர்த்த மதுரை இது. இதுக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். தமிழ் சங்கம் இருந்த மதுரை இது. ஆக இந்த மதுரையில் சங்கம் தமிழ் சங்கிகள் என்று எங்களை அழைத்தால் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போறதில்லை என்று சொல்கிறேன். இதை சொல்வதற்கு வெட்கமாக இல்லை அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். ஏனென்றால் சங்கிகள் என்றால் ஊழல்வாதிகள் என்று சொல்வதை விட, குற்றவாளிகள் என்று சொல்வதை விட, சங்கிகள் என்பது மேன்மையான வார்த்தை தான். அதனால் பெருமையாக சொல்கிறோம். இதே மதுரையில் 22ஆம் தேதி
மிகப்பெரிய முருகன் மாநாடு நடக்கிறது. அது தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை சங்கிகள் தான். இன்னொன்றையும் சொல்கிறேன், மதவாதம் மதவாதம் என்று சொல்கிறீர்களே, என் தாய் காலையில் எழுந்து ஒரு கோலம் போட்டால் அது மதவாதம் என்றால் நாங்கள் நடத்துவதும் மதவாதம் தான். ப்ரோ வெறுப்ப தூக்கி போட்டு அன்பை விதைங்க ப்ரோ. இளம் பிள்ளைகள், பெண்கள் வெள்ளிக்கிழமை நம் குடும்பத்தில் இருந்து கோயிலுக்கு போவது மதவாதம் என்றால் பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதும் மதவாதம் தான். இந்த அநியாயம் பண்றியடா, கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்க கேக்குறான். காலையில் எழுந்து நம் வீட்டில் பெரியவர்கள் இறைவனை கும்பிட்டால் அது மதவாதம் என்றால் இதுவும் மதவாதம் தான். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஆக மதவாதம் என்பது நீங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் மக்களோடு மக்களாக இணைந்து கொண்டிருக்கிறோம். என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? என்னை பொறுத்தமட்டில் இன்றைய காலகட்டத்தில் இன்று நாம் புதிய உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள், புதிய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? உங்களை மதுரை மாநகரம் வருக 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 என வரவேற்கிறது. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இந்த வரவேற்பு 2026 இதே மதுரையில் வெற்றி விழா கொண்டாடுகிறோமா இல்லையா என்பதையும் நம் பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து எல்லோரும் வெற்றி விழா கொண்டாடும் அளவிற்கு இந்த அன்னை மீனாட்சி நமக்கு அருள் புரிவாள். தெரியுது, நீ மூடு. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மத்திய இணையமைச்சர் ஐயா முருகன் அவர்கள் இங்கே வந்து மிக அற்புதமாக மோடி ஐயாவுடைய சாதனையை பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர், மத்திய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான நேரத்தில் இங்க வந்திருக்கிறாங்க. மத்தியில நம்முடைய ஆட்சி 2014 அமைந்த பிறகு 11 ஆண்டுகள் பூர்த்தி செய்துவிட்டு ஐயா அவங்க அங்க வந்திருக்கிறாங்க. இதை நம்புவதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை. ஆமாம் ஆமாம், நாங்கள் தயாராக இல்லை. 11 ஆண்டுகள்ல இந்தியாவுடைய மாற்றத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை இங்கிருந்து அழித்தெடுக்க வேண்டும் என்கின்ற உற்சாகத்தை உங்களுக்கு அளிப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, 11 ஆண்டுகள்ல நாம் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனை என்னங்க? கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா, உன்னைய தானே கேக்குறேன். 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி ரொட்டி, மக்கான், கப்படா இந்த 3 வார்த்தையை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தார். செருப்பு பிஞ்சு போயிரும். யூ நோ, வறுமை அப்படியே இருந்துச்சு. ஏன்னா வறுமை இருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்ய முடிந்தது. 2012 இந்தியாவில் $2.15 அதாவது 180 ரூபாய்க்கு கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள் நாட்டினுடைய மக்கள் தொகையில 16.2% இருந்தார்கள் 2012. நம்ம ஆட்சிக்கு வந்து முழுமையாக இந்த 10 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க, 2023 அதை வெறும் 2.3% கொண்டு வந்திருக்கின்றோம். அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இது மிகப்பெரிய சாதனை இல்லைங்களா? ஏய், என்கிட்டயே கதை விடாத. 10% நெட்டா 150 ரூபாய்க்கு கீழே வருமானம் இருக்கக்கூடியவர்களை எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியிலிருந்து அதிகப்படியான வறுமையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். மிகப்பெரிய சாதனை. பாரதேசி பயமங்கனே, விளக்கமா கொடுக்கறனே. 11 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி மக்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். இது சாதாரணமான ஆட்சி இல்லைங்க. உலக வங்கியினுடைய ஆய்வறிக்கை சொல்லுது, ஏப்ரல் 2025 உலகத்துல மிக வேகமாக வறுமையை கடந்த 10 ஆண்டுகள்ல ஒழித்த முதல் நாடாக இருப்பது நம்முடைய பாரத நாடு. அதற்கான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. ஒரு சமுதாயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும்
தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதே முழுநேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வைத்திருக்கின்றார்கள். எப்படி மக்களுக்கு நிம்மதி இருக்கும்? அதையெல்லாம் தாண்டி நடுத்தர குடும்பத்தில் நிம்மதியாக வெட்டுப்படாம வீட்டுல பாதுகாப்பாக யாராவது இருக்க முடியும்னா முடியாது. கொங்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா முதியோர்களை குறிவைத்துக் கொள்ளுகின்றார். அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. தென் பகுதிக்கு போனீங்கன்னா சாதி வன்முறையில கொள்றாங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா கூலிப்படையை வைத்துக் கொள்ளுகின்றார். உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எங்கேயும் யாருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தமிழகத்துல கடந்த 4 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். அன்பு சொந்தங்களே, ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம். 2026 நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு. வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.